என்ன பிரைடல் ஆக்னி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கா? வீட்லயும் பயப்படுறாங்களா? எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியணுமா? அதை நான் சொல்றேன். ஆக்சுவலி பிரைடல் ஆக்னி ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் ஆக்னி ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இட் வில் டேக் 3 to 6 months. நம்மளுக்கு ஒரு 6 months இருந்துச்சுன்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இப்போ டைமே இல்லை அப்படின்னாலும் there are treatments available. அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, எனக்கு எப்போ நோட்டிசபிள் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு, ரிசல்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. 3 weeksல இருந்து, இப்போ நம்ம இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இன்னொரு 3 weeksல உங்களுக்கு ஆக்னே குறையிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 weeks நீங்க ரிசல்ட்டை எதிர்பார்க்கவே கூடாது. அண்ட் நிறைய பேருக்கு எவ்வளோ நாள் இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணுமா, நாங்கள் ஏதாவது மெயின்டைன் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 months ட்ரீட்மெண்ட் குடிக்கிறோம் வீட்டில், அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஆக்னே எல்லாமே ஹார்மோன்னால வர கிடையாது. இப்போ நாங்கள் கொடுக்குற டேப்லெட்ஸோ க்ரீம்ஸோ இல்லை ட்ரீட்மெண்ட்ஸோ ஹார்மோனை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அந்த ஹார்மோன்னால திரும்ப ஆக்னே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அதனால அதுக்கான மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அது க்ரீம்ஸ் வழியாவோ இல்லை அப்பப்போ ஒன்ஸ் இன் 3 months, ஒன்ஸ் இன் 6 months, சம்டைம்ஸ் ஒன்ஸ் இன் 2 months உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஒரு எக்ஸ்போலியேஷன் ப்ரொசீஜர் எய்தர் மெனிஃபேஷனாவோ இல்லை பீலாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வீட்டில் கொடுக்குற க்ரீம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே.